வணக்கம் போட்டி தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அறநூல் தொடர்பான செய்திகள் அந்த ப்ளூ பிரிண்ட் தான் பார்த்தோம் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் நேற்று பார்த்தோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பார்ட்டையும் பார்க்கறனால உங்களுக்கு 3லேருந்து 4 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று ஒரு பார்ட்டு பார்த்தோம். அதை நீங்கள் டெஸ்ட்டு அடித்து பார்க்காம இருந்தீங்கன்னா அதை அடித்து பார்த்துருங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் உங்களுக்கு அடுத்த கண்டினியூட்டி அதுக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதையும் அடித்து பார்த்துருங்க. இப்போ இந்த 2025 குரூப் 4ல் 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. குரூப் 2ல் 4 கேள்வி கேட்டிருந்தாங்க. 3லேருந்து 4 கேள்வி எதிர்பார்க்கலாம் அந்த 2 வீடியோ பார்க்குறனால. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி நம்ம நேற்றே பார்த்துட்டோம் ஓகேங்களா. அதனால் அதுக்கு அடுத்தது இப்போ என்னென்னா நம்ம திரிகடுகம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேர்கள், அதுக்கப்புறம் மருந்து பொருட்கள் இதெல்லாம் ஒரு கேட்டகிரி சரிங்களா. அப்புறம் இந்த ஔவையார் பாடல்கள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேலன்ஸ் ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா திரிகடுகம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது பழைய புக்கில் இதோட பாடல் வரி இருக்குது சரிங்களா. இது இப்போ 2025 குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அதை பாடல் வரி பழைய புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம புது புக்கு பழைய புக்கையும் ஒரு சேர தான் படிக்கணும் ஓகேங்களா. இந்த தலைப்பு நம்ம சிலபஸில் இருக்கிறனால புது புக்கும் பழைய புக்கு எல்லாமே சேர்ந்து தான் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அதை ஓவராலாக ஒரு வியூ பார்த்துடணும். அதை பார்த்துட்டாலே இந்த தலைப்புக்கெலாம் போதும். சரி இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருக்கடுகத்தோட ஆசிரியர். இதில் நூல்வெளிலாம் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. திருக்கடுகம்னாலே நல்லாதனார் சரிங்களா. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். திருத்து அப்படிங்கிறதுல ஊரில் தான் அவர் பிறந்திருக்கார் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவர் செரு எடுத்தோள் நல்லாதான் அப்படிங்கிற மாதிரி பாயம் குறிப்பிடுது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சமயமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சமயம், நூற்றாண்டு, ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்குறாங்க சரிங்களா. ஸ்டேட்மெண்ட்டில் 2-3 கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டு 4வது ஒரு ஏதாவது தப்பானதை கொடுத்தா இல்லை இது பொருந்தாதது அந்த மாதிரி இல்லை கூற்று காரணமாக கேட்குறாங்க சரிங்களா. அதனால் இந்த போல்டு பண்ணியிருக்கதெல்லாம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. சில இதில் நான் இப்போ பழமொழி 400 இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலடியார் சில இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இப்போ விளம்பி நாகனார் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டுன்னு வரும் சரிங்களா. பழமொழி 400ங்கிறதுக்கும் 3 அரையனாருக்கு 4ஆம் நூற்றாண்டு வரும். இது டிஃப்ரெண்ட்டாக 5ஆம் நூற்றாண்டு வருது. அதே மாதிரி அவங்களுக்குலாம் சமண சமயம் வரும், இவங்களுக்கு வைணவ சமயம் வரும் சரிங்களா. இந்த மாதிரி சமயமே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது உங்களுக்கு பொருந்தாதெல்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரிகடுகம் அப்படின்னாலே திரினாலே 3ன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 100 வெண்பாக்கள் இருக்குது சரிங்களா. திரிங்கிறது 100 வெண்பா சரிங்களா. அதுக்கப்புறம் இது மருந்து பெயரால் அமைந்துள்ளதுன்னு உங்களுக்கே தெரியும். திரிகடுகத்தை திரி கூட்டல் கடுகம்னு பிரிக்கலாம். திரினாலே 3 சரிங்களா. கடுகம் அப்படின்னா காரம்னு அர்த்தம். என்னென்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரி 3 மருந்து பெயர்களானது தான் இந்த திரிகடுகம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு பாடல்கள்லையுமே என்ன சொல்கிறாங்கன்னா 3 மக்களோட அறியாமையை போக்கி மக்களோட மனக்குழப்பத்தெல்லாம் போக்குற நூல் தான் இந்த திரிகடுகமாக சரிங்களா. மக்களில் மனசு நோய் இருக்கும்ல அதெல்லாம் போக்கி அவங்கள ஒரு நல்ல ஒரு மனிதராக குன்றின் மேல் ஒரு உலகத்தில் இந்த ஒரு மலை மேலே ஒரு விளக்கு பொறுத்துனா இப்போ கார்த்திகை தீபம்லாம் எப்படி எல்லாரும் போய் ஊருக்கே வெளிச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி மக்களோட மனசை நல்லா விளக்கமாக்கி சமுதாயத்தில் நல்ல பேரை விளங்குற செய்தி தான் இந்த இதில் பார்த்திங்கன்னா இம்மூன்றும் இம்மூவர். அதாவது இதில் எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த இன்னா நாற்பதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இதில் 3 செயல்கள், இந்த செயல்கள்லாம் பண்ணால் நல்லது அப்படின்ற மாதிரி வரும். இம்மூன்றும் இம்மூவர், ஏன்னா திரினாலே 3னால இப்படி வரும் சரிங்களா. இப்போ பாடல் வரிகள் பாருங்கள். சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தூயவர் செயல்கள் இருக்கு, இங்கே தாயவர் டைப்பிங் மிஸ்டேக். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாடலில் உன் பொழுது, அதாவது பார்த்திங்கன்னா உன் பொழுது நீராடி உண்டலும், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீராடி குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா எவ்வளோ தான் நல்லது நம்மளுக்கு கிடச்சி எவ்வளோ தான் நிறைய தங்கம் புதையல் அது இதுன்னு வந்தாலுமே ஒரு பக்கம் அதாவது பொய் சாட்சி சொல்லக்கூடாது சரிங்களா. தோல் வற்றி இறக்குற நிலமையில போனால் கூட எந்த ஒரு எண்ணமே என்ன பண்ண நம்மளோட ஒழுக்கத்திலேருந்து தவறாமல்
இருக்கணும் அப்படின்ற இந்த 3 விஷயமே ஒரு நல்ல ஒரு தூயவர்களோட செயல்கள் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாடலில் சொல்கிறாங்க. அடுத்து அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை, அதாவது அற உணர்வுனா நேர்மையான வழியில் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட என்னென்ன உணர்வுலாம் இருக்கும் அப்படின்னா, இல்லார் கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாது தூய்மையும். அதாவது என்ன சொல்கிறாங்க, இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. அதாவது இல்லார் கொன்றினா இல்லாதவங்களுக்கு, வறியவர்கள்னு சொல்கிறாங்கல்ல, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். சரிங்களா, இந்த உலகத்தில் எதுவுமே என்னது, எதுவுமே ஒரு நிலையாமை தான். எதுவுமே எல்லாருக்குமே நிலையானது கிடையாது. எல்லாமே நிலையானதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நிலையற்றது தான். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அப்படிலாம் தெரிஞ்சுட்டு எந்த இதுலேயுமே நம்ம நல்வழியில் தான் போகணும், தீய வழியில் போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு எந்த உயிரையுமே துன்புறுத்தாமல் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையை வாழணும். அதுதான் ஒரு அற உணர்வு உள்ள மனுஷனோட செயல் அப்படின்றாங்க. அடுத்து புதரில் விதைத்த விதை அப்படின்னா, முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிலையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை 3ம். இந்த இதான் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இப்போ 2025 ரீசெண்டாக நடந்துச்சு குரூப் 4ல். அதில் இந்த லைனை கேட்டிருந்தாங்க, தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்க ஏன் அப்படின்னா இது பழைய புக்கில் இருக்குது. சரிங்களா, பழைய புக்கில் மட்டும், திருக்கடுகம்ங்கிறது புது புக்கில் கிடையாது, பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது. அதனால இதை கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா முறை செய்யான் பெற்ற தலைமையும், அது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு தலைவன்னால என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல நெறி சொல்லணும். சரிங்களா, அவனுக்கு நல்ல எல்லா இடத்துலையுமே ஒழுக்கம் இருக்கணும். சரிங்களா, எந்த ஒரு தவ வாழ்க்கையிலேருந்து அவன் மீறியே வரக்கூடாது. நிறை ஒழுக்கம்னா எல்லாத்துலேயுமே ஒழுக்கத்தோடு வாழணும். அவன் தவ வாழ்க்கையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா, இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அப்படின்றாங்க. அறநெறியிலேருந்து தவறாமல் இருக்கணும் ஒரு நல்ல தலைவன் அப்படின்னா, அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு அப்படின்றாங்க. சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா, இது 3மே இல்லை அப்படின்னா அவன் என்ன தான் என்ன சொல்கிறாங்க, நல்ல வேறு விஷயத்தில் நல்லதாக இருந்தாலும் கூட ஒரு புதரில் விதையை போட்டு நம்ம வளர்த்து அது வளரலை அப்படின்னா அது பயனற்றவை தானே. அந்த மாதிரி அவனோட இதுவுமே பயனற்றவை அப்படின்றாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பாடல் வரி பார்த்துக்கணும். பாடல் வரிக்கு அப்புறம் என்ன பார்க்கணும், இதுதான் திரிக்கடுகம். சரிங்களா, திரிக்கடுகத்துக்கு என்னது, திரிக்கடுகம்னா என்ன அப்படின்னா, திரிக்கடுகம் நல்லாதனார். சரிங்களா, ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். திரிக்கடுகம்னாலே சுக்கு மிளகு திப்பிலி. இது கடுகம்ங்கிறதுக்கு காரம் அப்படின்றது பொருள். திரினா 3. சரிங்களா, திரி 3 அப்படின்றது பொருள். அதுக்கப்புறம் மக்களோட மன மயக்கத்தை போக்கி குன்றின் மேல் இலக்கிட்ட போல் மக்களோட வாழ்க்கையை பிரகாசமாக்குறதுக்கு இந்த பாடல் ரொம்ப முடியும். இம்மூவர் இம்மூன்றும் அப்படிங்கிற மாதிரி வருது. திரிக்கடுகம்னா நல்லாதனார், செரு அடுதோல் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா அவர் திரிக்கடுகம் அவர் ஒரு வீரராக இருந்திருக்கலாம், போர் வீரராக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சரிங்களா, திருத்து அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு, திருநெல்வேலி மாவட்டத்தில். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவர் என்ன சமயம் அப்படின்னா வைணவ சமயம். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா. பாடல் வரி ப்ளஸ் 100 குறிப்பு இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இது மருந்து பொருட்கள் தான் திரிக்கடுகம். சிறுபஞ்சம் மூலம்னா வேர்களில் வரும். சரிங்களா, இப்போ பொருந்தாதது கூட கேட்கலாம். இப்போ பொருந்தாதது ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துட்டு எப்படின்னு பொருந்தாதது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ சிறுபஞ்சம் மூலம்னா காரியாசன். சரிங்களா, காரினா என்னது, அவரோட இயற்பெயர். ஆசான்ங்கிறது அவர் தொழில் அடிப்படையில் ஏதாவது அமைஞ்சிருக்கலாம் அப்படின்றாங்க. இவருமே சமண சமயத்தை, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரில் இங்கே பார்த்திங்கன்னா பஞ்சமூலம்னா 5ங்கிறதே அப்படியே சமமாக இருக்குமா, அதே மாதிரி 4ங்கிறதும் சமமாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி வரும். இப்போ அதெல்லாம் சமண சமயம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்புறம் சமண சமயத்தை சார்ந்தவர். அப்புறம் மாக்காரியாசன் அப்படின்னு சொல்லி பாயிரச்சொல் சொல்லுது. இவருமே 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான். சரிங்களா, மதுரை வாழ்ந்த காரியாசன் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். பஞ்சம்னாலே 5 அப்படின்றனால பஞ்சம்னாலே 5 தானே, 5ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரியாசன் காரியாசன் இருக்காங்களா, அவங்களும் ஏலாதியோடைய கனிமேதாவியார் இருக்காங்களா, அவங்களுமே ஒரே மாணாக்கர். சரிங்களா, ஒரே தமிழாசிரியர், மதுரை தமிழாசிரியர் மாக்கநாயரின் ஒரு சாலை மாணவர்கள். 2 பேரும் ஒருத்தவங்ககிட்ட படித்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த நூல் ரொம்ப முக்கியம். சரிங்களா, நூலில் வெண்பாக்கள் ரொம்ப முக்கியம். சிறுவஞ்சம் மூலம் 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சிறுமை கூட்டல் பஞ்சம் கூட்டல் மூலம். பஞ்சம்னா 5, மூலம்னா வேறு. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். பெருமல்லி சிறுமல்லி
கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, நெருஞ்சி. சரிங்களா, இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பெருமல்லி சிறுமல்லி ரைமிங்காக வந்துருமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெருஞ்சி மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டம் துணை, துணை கண்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெருஞ்சி மட்டும்தான் கொஞ்சம் சரிங்களா, நெருஞ்சி இந்த மாதிரி ரைமிங்காக வரும், அதை மட்டும் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஏழாதிக்கு இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் சரிங்களா. ஏன்னா அதில் 6 வரும், இதில் 5 வரும். அதுபோது உங்களுக்கு அதிலலாம் சிறுநாவற்பூ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். அதனால் இதுலேயும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 5 வேர்கள் இணைந்து மனிதனோட உடலை நோக்கி குணப்படுத்துவது போல் மக்களோட மனநோயை வந்து போக்குது. அதுவும் இல்லாமல் சிறுவஞ்சம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நன்மை தருவன தீமை தருவன சரிங்களா, ரொம்ப முக்கியம். நன்மை தருவன தீமை தருவன. அப்போ நகைப்புக்குன்னா அந்த சிரிப்பு, அது உண்மை. அந்த மாதிரி வாழ்க்கையோட உண்மையை வந்து எடுத்தது. இப்போ கேட்கலாம், நன்மை தருவன தீமை தருவன அந்த நூல்களையும் நகைப்புக்கு உள்ளாக நூல்கள். சிறுபஞ்சம்னாலே பஞ்சதந்திர கதைகள்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அதனாலே சிரிப்பாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க. அப்போ நகைப்புக்கு உள்ளானது சிறுபஞ்சம் மூலம்னாலே நகைப்புக்கு உள்ளானது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரி இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் கேட்கவே இல்லை, இப்போ வரைக்கும் கேட்டது கிடையாது சரிங்களா. இப்போ வரைக்கும் எல்லாமே இந்த சிறுபஞ்சம் மூலத்தோட இப்போ ப்ரீவியஸ் இயர் பார்த்தா உங்களுக்கே தெரியும். சப்போஸ் இந்த வட்டம் கேட்டாலும் உங்களுக்கு எடுத்தனையும் வந்து பழைய புக்குலையும் இருக்குது, ப்ளஸ் வந்து புது புக்லேயும் இருக்குது சரிங்களா. வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, புது புக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ரெண்டையுமே ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நறுவ வித்த உள மேதைக்க உரையாமை செல்லும் உணர்வு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பூவே பூக்காமே சில மரங்கள் வந்து காய்க்கும் சரிங்களா. அதே மாதிரி நன்மை தீமை சரிங்களா, மூவாது மூத்தவர், அதாவது சின்ன வயசு பெரியவங்க அப்படிலாம் கிடையாது சரிங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியும் சரிங்களா, நல்லது எது கெட்டது எது அப்படின்ற மாதிரி சரிங்களா. நல்லதுன்னா சின்ன வயசில் நல்லது யாராவது சொன்னாலுமே அதை ஏற்றுக்கணும். அவங்க சொல்கிறத வந்து இல்லை இவன் சின்ன பையன் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லது யார் சொன்னாலுமே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கவங்க தான் கரெக்டு, அதாவது அப்படி இருக்கவங்க தான் என்னது அறிவுடையவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து எடுத்துக்காட்டு ஓமைன்னு தான் சொல்கிறாங்க, மரத்தோட ஒப்புமை பண்ணி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப அது இதை இங்கே சொல்கிறாங்க. மேதையர் வந்து உணர்த்தாமலேயே அவங்களாவே நல்ல அறிவுள்ளவங்கன்னா தானாக வந்து நம்ம செய்கிறதுக்கு தப்பு அப்படின்ற மாதிரி பார்த்துக்குவாங்களாம். இப்போ சிறுவஞ்ச மூலமில் இதே இது வந்து பார்த்திங்கன்னா கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றன்றேல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றன்றேல் வனப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து கண்வனப்பு கண்ணோட்டம்னா கால்வோன போக்கெல்லாம் போகக்கூடாது சரிங்களா. இது என்ன சொல்லுது அப்படின்னா, கண்வனப்பு கண்ணு வந்து அலைப்பாயிறது அந்த மாதிரி அங்கிட்டு அந்த மாதிரி போகக்கூடாது. அதே மாதிரி காலும் வந்து கால்வோன போக்கில் போகணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது சரிங்களா. என் வனப்புனா நல்ல 8 அந்த 8ன்னு சொல்லுவாங்களே அந்த இது அறிவு சரிங்களா. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, பன்வனப்புனா அந்த இசை வந்து கேட்டுறது நன்றன்றேல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டன் நன்றன்றேல் வனப்பு சரிங்களா. கால் போன போக்கில் போகிறதெல்லாம் அழகல்ல, கண் பார்க்குறதெல்லாம் அழகல்ல. அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கிளர்வேந்த ஒரு நல்ல வேந்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நல்லா தீர விசாரித்து அப்படி தான் அவன் வந்து நல்லா இதை ஆட்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த கண்ணோட்டம் இதுதான் ரைமிங் வேர்டு சரிங்களா. அதை எடுத்துக்கிட்டாலே போதும் சிறுவஞ்ச மூலமில். இது எடுத்து இதுதான் சரிங்களா, அந்த வனப்பு இது எதுவுமே நல்ல தீர விசாரிப்பது தான் அழகு அப்படிங்கிற மாதிரி காரியாசன் சொல்லியிருக்காரு சரிங்களா. கண்ணோட்டம் அந்த மாதிரி வந்தாலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறுவஞ்ச மூலத்தோட பாடல் வரி இது வந்து பழைய புக்கில் இருக்குது சரிங்களா. சிறுவஞ்ச மூலத்துக்கு ப்ளஸ் பாடல் வரி வந்து படிச்சுக்கணும். அப்புறம் நூல் குறிப்பு இது படித்தாலே போதும் சரிங்களா. தேடி இங்கே பாருங்கள், எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு இது தான் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கணும் சரிங்களா. ஒரு இதை ஃபாலோ பண்ணி இப்போ நிறைய பேர் ஏன் வந்து உங்களுக்கே தெரியும் ஏன் இவ்வளோ நாள் கிளியர் பண்ணாமல் இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே குரூப் 4 படிச்சுட்ருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து
எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து கொஞ்சம் ஏஜ்டானவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் போகிறவங்க அப்படி தான் இருப்பீங்க. இப்போ 12th முடிச்சுட்டு யாருமே படிக்க மாட்டீங்க. 12th முடிச்சுட்டு படிக்கிறவங்க ரொம்ப ரேரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு படிக்கிறவங்க, ஒரு 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு படிக்கிறவங்களும் ரொம்ப ரேர் தான். சரிங்களா? நிறையா இடத்துல வந்து நிறையா வேதனைகள் அதெல்லாம் சொல்ல முடியாமல் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்றதுல நீங்கள் வந்திருப்பீங்க. அது ஏன் உங்களுக்கு ஈஸியாக வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியலன்னா, கண்டதை தேடிக்கிட்டே இருக்கிறது. கண்டதுன்னு சொல்லக்கூடாது, அதாவது தேடிக்கிட்டே இருக்கிறது. இப்போ ஒரு தலைப்புனா இது வந்து இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னைக்கு ஃபிக்ஸ்டாக ஆகுறீங்களோ, ஒரு மெட்டீரியலோ உங்களுக்கு என்ன இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுதான். இங்கே அங்கே அங்கே அந்த சேனல் இந்த சேனல், அந்த பிடிஎஃப் இந்த மெட்டீரியல், இந்த புக்கு அந்த புக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்றைக்குமே வந்து உங்களுக்கு அது டே தான் ரொம்ப ஸ்பாயில் ஆகும். சரிங்களா? உங்கள் இலக்கை வந்து இப்போ 2026 இந்த இலக்கா, இதை வந்து நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை நான் அதுபடி நான் போகணும், வேறு எந்த இது வந்தாலும் அதை நான் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ 2020 இப்போ சில பேர் இப்போ தான் நான் வந்திருக்கேன், எனக்கு எதுவும் தெரில, நான் முடியுமானா அப்படிலாம் நான் கவலைப்படாதீங்க. அப்போனா 2026 டு 2027 அவ்வளோதான். இதுக்குள்ளே நான் இந்த இலக்கை அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் செட் பண்ணி வச்சுட்டு அதை நோக்கி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இலக்கை நிச்சயமாக அடையலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேடி ஓடிக்கிட்டே இருக்க தேவையில்ல. என்ன நம்ம கையில் இருக்கோ அதை படித்தா போதும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி, அடுத்து ஏலாதிங்கிறது இதுவுமே ஒரு மருந்து பொருட்கள் தான், ஏலம். சரிங்களா? கணி மேதாவியார் தான் இவருக்கு கனி மேதையரும் இருக்குது, மற்றொரு பெயர் இருக்குது. கனினாலே ஜோதிடம், மேதாவியார்னால் வல்லவர்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க என்னதுன்னா கொல்லாமை, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொல்லாமை அப்படிங்கிறது தான் உயரிய கருத்தை, அறக்கருத்தை இதை வந்து சொல்லுது. சரிங்களா? இதுவுமே சமண சமயம் தான், மோஸ்ட்லி சமணம் தான் இருக்கும். சரிங்களா? வைணவங்கிறது இந்த திரிகடுகம்லாம் வைணவம் வந்திருக்கு, மித்தெல்லாமே சமணம் அப்படின்ற மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருமே 5ஆம் நூற்றாண்டு தான். சரிங்களா? ஏழாதினா 6, அதில் 5 இவர். திணைமாலை 150 இவர் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலாதிங்கிறது மருந்து பெயர். உங்களுக்கே தெரியும், ஏலக்காய் வந்து நிறையா வந்து மருந்துக்கு யூஸ் ஆகும். இந்த சளி பிடிச்சிருக்குன்னா ஏலக்காய் வாயில் வைக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் சொல்கிறாங்க. மொத்தம் 81 ஏலாதி, 7க்கு அடுத்து 8, 81 வெண்பாக்களாக இருக்குது. 4 அடி தான் இருக்கும், ஆனால் 6 கருத்துக்கள் இருக்கும். நல்ல கருத்து. தமிழுக்கு அருமருந்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏலாதினாலே ஏலம் நல்ல ஒரு மருந்து அப்படின்றாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த 6 தான் முக்கியம். சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுகம்ல வரும்ல, அந்த 3 அப்படியே ஆட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அடுத்து வந்து லவங்கம், சிறுநாவற்பூ. சரிங்களா? இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஒன்று வரும். சரிங்களா? ஏலம், அதான் ஏலம் முதலான. சரிங்களா? அது வந்து ஏலம் முதலான தான். ஃபஸ்ட்டு ஏலத்தை முதலாக கொண்ட பொருள் தான். அதுதான் இங்கே முதலே சொல்லிட்டாங்க. ஏலம் தான் முதன்மையான அருமருந்து பொருள். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. அதை வந்து அதனால அது ஏலாதின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உண்பவரோட உடற்பிணியை போக்கி, கற்போரோட அறியாமையை போக்கி அப்படின்னு நல்லா வந்து அகற்றி கொடுக்குங்கிறாங்க. 9 அப்படிங்கிற எண்ணெய், இது என்ன சொல்லுதுன்னா தொண்டு செய்கிறது, எண்ணெய் தொண்டு பண்ணுறது அப்படின்றத சொல்கிறாங்க. மகடுவு முன்னில்லை அப்படிங்கிற மாதிரி பெண்களை வந்து விழித்து பாடுவது அப்படின்றாங்க. சரிங்களா? அதுதான் இதோட அமைப்பான். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்குமே பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா? ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இருக்கும். என்ன சொல்கிறோன்னா வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்றாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பால் நோக்கி இந்த மாதிரிலாம் வந்தால் வந்து ஏலாதி தான் வரும். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறையா ஒரு மன்னன் வந்து நல்வழியில் தான் நடத்தணும், பிறரோட சொல்லுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? நிறைய நூல்களை வந்து படிக்கணும், நூல்களை வந்து என்ன பண்ணணும், நுணங்கிய நூல்னால் நுட்பமான அறிவை நிறையா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவன் வந்து ஒரு நல்ல வந்து என்ன பண்ணணும், பழியில்லா மன்னனாய் வாழ்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நல்ல நல்ல நூல்களை தேடி தேடி படிக்கணும், நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். அதுதான் ஒரு மன்னனுக்கு. அதே மாதிரி மன்னனுங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடாது, எல்லாரையும் பணிந்து போகி மாண்டார்கள்லாம் முன்னோர்கள் சொல்ல கேட்கணும். சரிங்களா? மாண்டார்கள் முன்னோர்கள். இப்போ வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, சில வீட்டிலலாம் அவங்களுக்குலாம் உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு சரியாக வர இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. அதனால் முன்னோர்களோட அந்த பாவம் தான் அவங்கள எப்படி இது பண்ணுது, அதனால் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரி. அதனால தான் இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் வந்து எப்பயுமே நம்மளுக்கு கூட தான் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே அவங்களோட
அவங்க தான் நம்மளுக்கு கடவுள் மாதிரி. அந்த மாதிரி அவங்களோட சொல் வந்து கேட்டாலே அவங்க இல்லாதப்போ கூட அவங்கள நினச்சிக்கிட்டா நம்மளுக்கு என்ன காரியம்னாலும் சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து அதுதான் சொல்கிறாங்க, ஒரு மன்னனாக இருந்தாலும் உங்கள் மூதாதையர்களை வந்து பின்பற்றி நல்லா இது பண்ணான்னா அது நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம், ஏலாதி பார்த்துருக்கோம், ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் திரிகடுகம் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஏலாதி, திரிகடுகம், சிறுவஞ்ச மூலம். இதில் வேறு நூல்கள் எதுன்னு கேட்டால் சிறுவஞ்ச மூலம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து திரிகடுகம் ஏலாதிங்கிறது மருந்து பொருட்கள். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அந்த 3க்கும் அந்த வேர்கள், அது என்ன வேறு, இங்கே என்ன நூல், அதெல்லாம் வந்து சரியாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஔவையார் பாடல்கள். இப்போ இது வரைக்கும் ஔவையார் கேட்கல. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களில் இதில் வந்து இந்த நம்ம யூனிட் 7 இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஔவையார் இருக்காங்க, ப்ளஸ் வேலு நாச்சியார் இருக்காங்க. வேலு நாச்சியாரை பற்றி போன வட்டம் கேட்டுட்டாங்க. சரிங்களா? அதுக்காண்டி ஜிஎஸ்சில் வந்து கேட்பாங்க. தமிழ்லையும் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாரை வந்து கேட்டுட்டாங்க. இந்த வட்டம் அதனால் ஔவையார் கேட்கலாம். கண்டிப்பாக பெண்களை பற்றி தமிழில் ஒரு ஆளை கேட்கணும். ஏன்னா நிறையா வந்து ஆண்கள் தானே இருக்காங்க தமிழ் சான்றோர்கள். பெண்கள்னு எடுத்துக்கிட்டால் அதில் வேலு நாச்சியாரும் ஔவையாரும் தான் இருக்காங்க. வேலு நாச்சியார் போன வட்டம் கேட்டுட்டாங்க. அதனால் இந்த வட்டம் ஔவையார் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஔவையாரோட நுணுக்கங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். எங்கெங்கெல்லாம் அவங்க மேற்கோள் சொல்லியிருக்காங்க, பாக்ஸ் கண்டென்ட்டில் தமிழ் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் ஒரு சேர எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஔவையார் வந்து இந்த வட்டம் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் ஔவையாரை பற்றின கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதை நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஔவையார் அப்படிங்கிறவங்க மூதுரையை எழுதினவங்க தான் ஔவையார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இந்த மாதிரி நிறையா நூல்கள் எழுதியிருக்காங்க. மூதுரைனாலே மூத்தோர் எனும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறாங்க. சிறந்த வந்து அறிவுரைகளை சொல்கிறனால இது மூதுரைங்கிறாங்க. இதில் 31 பாடல்கள் இருக்குது. 31. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்விக்கு வந்து எல்லையே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே படிச்சுக்கிட்டே தான் இருக்கான் மனுஷன். பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் ஏதாவது, இப்போ உங்களுக்கே தெரியும், கல்வினா நம்ம புக்கால் படிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம புதுசாக ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை கற்றுக்கிடுவோம். அது எல்லாமே கல்வி தான். சரிங்களா? ஒரு விஷயத்த ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டாலே அது வந்து கல்வி தான். அந்த இடத்துல தான் அது கல்விங்கிறாங்க. கல்விங்கிறது மனுஷனை வந்து உயர்த்துது. கல்வியும் செல்வமாக தான் என்ன பண்ணணும். அதனால் நம்ம காசு பணம் மட்டுமே செல்வமாக வச்சுக்கக்கூடாது. ஏன்னா கல்விங்கிறது தான் உயர்ந்த செல்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் கல்வி வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களை யாருமே பறிக்க முடியாது. உங்கள் திறமையை வந்து நீங்கள் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறனால உங்கள் அறிவு இன்னும் தான் மேம்படும். சரிங்களா? அதனால் அதுக்கு அழிவே கிடையாது. அழியா செல்வம்ங்கிறது ஒரு கல்வி அப்படின்றாங்க. அதே தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மூதுரையில் இவங்க எடுத்தனையுமே நுழையும் முன்னுள்ள கல்வி வந்து ஒருத்தன் படித்தவன் எந்த இடத்துக்கு போனாலும் அவன் இந்த நாடுமே சிறப்பாகும், அவனும் சிறப்பு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள்லாம் வெளிநாட்டுக்கு, இந்த அமெரிக்காவுக்குலாம் நல்லா நம்ம நாட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களால் தான் நிறையா வந்து ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நம்மளோட இங்கேருந்து படிச்சுட்டு போய் அவங்களோட மூளை செலவு அங்கே வந்து அவங்க மூளை வந்து அவங்க அங்கே தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மாதிரி தான் படித்தவங்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் என்றைக்குமே வந்து இப்போ இதை படிக்கிறனால என்ன பயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் படித்த படிப்பு எங்கேனாலுமே கை கொடுக்கும். சரி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மூதுரையில் ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்குன்னா ஒப்பிட்டு பார்க்குறது. மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னன், சரிங்களா, மன்னன் என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு தான் அவன் மன்னனாக இருக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி படித்தவன் வந்து குற்றம் இல்லாத அவன் படித்தான் அப்படின்னா 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தா அவன் எங்கே போனாலும், இப்போ படித்தவனுக்கு எங்கே போனாலும் சிறப்பு. ஆனால் மன்னனுக்கு அவன் அந்த நாட்டில் மட்டும்தான் இவன் மன்னன் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெனாலிராமன் பாடலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவருக்கு வந்து அவர் வடிவேல் வந்து என்ன பண்ணுவார், அந்த நாட்டில் அவர் தான் மன்னனாகவே யாருக்குமே தெரியாது. அவங்க நாட்டுக்கே சில பேர்த்துக்கு தெரியாது, இவன் தான் மன்னனா, இவனை பார்த்ததில்லை அப்படின்பாங்க. அப்போ வேறு நாட்டுக்கு போனால் சுத்தமாக தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான். ஆனால் படித்தவங்கன்னா அவங்க வந்து நிறையா வந்து அவங்க கேதர் பண்ணியிருப்பாங்க, நிறையா விஷயம்
விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒப்பிட்டு பார்த்தா மன்னனை விட ஒரு படித்தவன் வந்து சிறந்தவன், அவனுக்கு சென்ற இடமெல்லாம் அவனுக்கு சிறப்பு அப்படின்ற மாதிரி மூதுரையில் ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் எதுவுமே என்றைக்குமே வந்து உங்களோட மதிப்பை நீங்களே குறைச்ச எடை போட்டுக்கிடாதீங்க. என்றைக்குமே வந்து முயற்சி பண்ணுறவங்க என்றைக்குமே ஒரு நாள் வந்து அவங்களோட இலக்கை கண்டிப்பாக அடைவாங்க. சரிங்களா? எல்லாராலையுமே கண்டிப்பாக வந்து அரசு வேலை அப்படிங்கிற கனவை வந்து நிறைவேற்ற முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மாணவர்கள் நூல்களை கற்க வேண்டும்னா மாசற குற்றம் இல்லாமல், இடமெல்லாம்லாம் இடம் கூட்டம் இல்லாமல். சரிங்களா? இடம் கூட்டல் இல்லாமல். அப்புறம் மாசற மாசு கூட்டல் குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர், சிறப்பு ப்ளஸ் உடையார் சிறப்புடையார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு ஔவையாரை பற்றி பார்த்திங்கன்னா ஔவையாருங்கிறவங்க சங்ககால புலவர். சரிங்களா? அவங்க வந்து சங்ககாலத்து ஔவையார். இதிலே 4 ஔவையார் இருப்பாங்க. சங்ககால, இடைக்கால, தற்கால அப்படின்ற மாதிரி நிறைய ஔவையார் இருப்பாங்க. ஆனால் இந்த ஔவையார் வந்து சங்ககாலவர். அப்புறம் அதியமானோட ஃப்ரெண்டு. சரிங்களா? அவங்க தான் நெல்லிக்கனியை வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா அதியமான்கிட்ட கொடுப்பாங்க. சங்க காலத்துலேயுமே நிறைய பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. அதில் வந்து மிகுந்த இப்போ காக்கை பாடியார், வெள்ளி வீதியார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து மிகுந்த பாடல் யார் பாடினாங்கன்னு கேட்டால் ஔவையார் தான் நிறையா பாடல்கள் பெண்களை பற்றி பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து சங்ககால பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்ல, 2 பேருமே வேறு வேறு. சரிங்களா? ஆத்திச்சூடி எழுதினவங்க ஔவையார் இருக்காங்களா, அவங்க வேற, சங்ககால ஔவையார் வேறு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு பாடல்கள்லையுமே சில பாடல்களை ஔவையார் எழுதியிருக்காங்க. அதில் வந்து புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 + 8 தொகை நூல்களில் ஒன்று தான் புறநானூறு. இதில் வந்து பலர் பாடியிருக்காங்க பாடல். அதில் சில தொகுப்பு வந்து ஔவையார் பாடியிருக்காங்க. சரிங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான் இந்த சங்க இலக்கியம். அதில் 8 தொகை 10 பாட்டு. தமிழர்களோட வரலாறு பண்பாடு உங்களுக்கே தெரியும். புறநானூறுலாம் ஃபுல்லாகவே நம்மளோட போர் சம்மந்தப்பட்ட தமிழர்களோட சிறப்புகள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? வரலாறு பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே ஒரு சேர இருக்கும். அதில் வந்து அதெல்லாமே பார்த்துருக்கோங்க நூல் குறிப்பில். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ, இதுவுமே ஔவையார் பாடல் தான். ஆவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்வர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை. அதாவது ஔவையார் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிலத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. சரிங்களா? இந்த நிலத்தை வந்து என்ன சொல்கிறாங்க, நிலம் வந்து இப்போ ஒரு நிலத்தில் ஒரு நாடாக இருந்தால் என்ன, காட்டில் நிலம் எந்த நிலமாக இருந்தால் என்ன, அவள்னா பள்ளம்னு அர்த்தம். சரிங்களா? பள்ளமாக இருந்தால் என்ன, மிசைனா மேலே, நம்ம படிச்சிருக்கோம்ல, அதான் மேடாக இருந்தால் என்ன, நல்லவங்க இருக்கிறவங்களுக்கு என்னது நல்லா இருந்தால் போதும், நீ என்றைக்குமே நல்ல ஆண்கள். சரிங்களா? ஆடவர்கள்லாம் நல்ல ஆண்கள் நல்லவராக இருக்கிறாங்களோ அங்கே நீ வந்து நல்லதாக இருக்கிறா, அது போதும் அப்படின்ற மாதிரி அந்த நிலத்துக்கு வாழ்க, நிலத்தை வந்து வாழ்த்தி பாடுறாங்க. சரிங்களா? நல்லவங்களுக்கு நீ நல்லபடியாக இருக்க. அதே மாதிரி நம்மளும் டெய்லி வந்து நம்ம எந்திரிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். சரிங்களா? இன்னைக்கு நாளை கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி, இன்னைக்கு இந்த இதை எனக்கு கொடுத்ததுக்கு நம்ம எவ்வளோ இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறோமோ, நம்ம வந்து எல்லார்ட்டையுமே என்ன கடவுள்கிட்ட போனாலும் இப்போ எல்லாருமே ஒரு கடவுள் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம எனக்கு இதை கூட அதை கூட தான் கேட்குறோமே தவிர எனக்கு இது கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் தேங்க் யாருமே நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இந்த டேவை கொடுத்ததுக்கு நன்றி, இன்றைக்கி எனக்கு இதை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ வந்து கிராட்டிடியூடாக ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குமோ இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கானதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேரும். சரிங்களா? எல்லாருக்குமே அதுதான். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம வந்து கிராட்டிடியூடாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறிவுசால் ஔவையார்னு சொல்லிட்டு ஒரு அதியமானோட பாடம் இருக்குது. சரிங்களா? அதியமான் ஔவையார் இவங்க 2 பேரும் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நுழையும் முன்னில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வி அறிவில் சிறந்த அறிவோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்கள்களையும் தான் கொண்டது தமிழ்நாடு. இதை போற்றி காப்பது வந்து மன்னர்களோட கடமை அப்படின்றாங்க. அந்த மாதிரி மன்னர்களுக்கு தேவையான அறிவு வந்து என்ன பண்ணணும், ஔவையார் வந்து இந்த பாடத்தில் வந்து சொல்லியிருக்காங்க மன்னர்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு. என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலே தங்கிவிட்டாங்கன்னா அதியமான். அதே மாதிரி கரும்பை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவங்களே அதியமானோட முன்னோர்களாம். அதுக்கப்புறம் அதியமானுக்கு நெல்லிக்கனினாலே தெரியும் உங்களுக்கு ஔவையார்னு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெல்லிக்கனி எதுக்கு நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீயே இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே என்று ஔவையார் யாரிடம் கேட்டாங்கன்னா, அதாவது நெல்லிக்கனியை அவங்க சாப்பிடாம ஔவையார் கொடுத்துருப்பாங்க அதியமானிடம். அதுக்கப்புறம் என்னை போன்று ஒரு அரசன் இறந்து போனால், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மாதிரி ஒரு அரசன் வந்து இறந்து போயிட்டா வேறொருவர் வந்துடுறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு மன்னரோ யாரோ ஒருத்தவங்க இறந்து போனால் ஒருத்தர் வந்துடுறாங்க. ஆனால் உன்ன மாதிரி நல்ல அறிவாளியாக இருக்கவங்க மறைஞ்சு போனால் அதை யாருமே ஈடு செய்ய முடியாதுன்னு சொல்லி அதியமான் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு,
அவையாட்ட சொல்கிறாரு. அதே மாதிரி சிறிலை நெல்லி தீங்கனி குறியாத ஆதல் நின்னகத்து அடக்கி என்ற பாடல். இந்த நெல்லி தீங்கனி இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்தாலே யார்? ஔவையார் தான். அதியமானுக்காக தொண்டை மானிடம் தூது சென்றவர் ஔவையார். சரிங்களா? அந்த 2 பேத்துக்கும் போர் நடக்கிறதா இருக்கும், அவங்க தடுத்திருப்பாங்கல்ல, அதை சொல்கிறாங்க. தொண்டைமான் யார் மீது படையெடுக்க ஆயத்தமானம்னா அதியமான் கிட்ட. அதியமான் போரை ஏன் விரும்பவில்லைன்னா, இப்போ போர் நடந்தாலே ஒரு நாட்டில் 2 பேருக்கும் வந்து மன்னனுக்கு சண்டை நடக்கும், ஆனால் மக்களோட உயிர், சின்ன சின்னங்க பச்சிளம் குழந்தைகள் இந்த மாதிரி நிறைய பேரோட இறப்பும் ஏற்படும். அதனால் அதியமான் வந்து போரை வந்து செய்யலை. தொண்டைமானிடம் பேசியே அவர் வந்து போரை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க ஔவையார். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, தொண்டைமான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருவிகள் ஃபுல்லாக வந்து புதுசாக இருக்கும், ஆனால் அதியமானோட கருவிகள் எல்லாமே வந்து நல்லா வந்து ரத்தத்தோட அந்த துரு பிடிச்சி ரொம்ப இருக்கும். அதனால் அவன் நிறையா போர் செஞ்சுருப்பான், அவன் உன்ட்ட போர் எடுத்தால் அவன் தான் ஜெயிப்பான், அதனால் நீ வந்து இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அந்த கதை தான் இது. அதுதான் சொல்லுவாங்க, ஔவையார் தொண்டைமானிடம் அதியமான் போர்க்கருவிகள் பற்றி கூறியதுன்னா, நுனி ஒடிந்தும் கூர்மலினும் அடிக்கடி போர் புரிவதால் அவனோட இது வந்து ஒடிஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஔவையாரோட சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொண்டைமான் சொல்லியிருக்கான். இந்த பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த புக்கில் 2 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எம் கீழ்தனையே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த போரை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த இவ்வே பிளியன் இந்த அந்த போரை தடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவங்க நிறையா வந்து அந்த வாளோட சிறப்பு அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவன் யார்? நம்ம அதியமானோட இது வந்து அவன் அப்படி பகைவரை வந்து அப்படி கொண்டிருக்கான், இப்படி அவனோட வாள் இருக்குது, ஆனால் உன்னோடது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஔவையாரோட நீதி நூல்கள்னால் நல்வழி, மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஔவையாரோட சமய நூல்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் அகவல், ஔவை குறள், இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. விநாயகர். சரிங்களா? ஔவையாரோட விநாயகர் அகவல். ஔவையாரோட சிற்றிலக்கியம் பார்த்திங்கன்னா பந்தன், அந்தாதி. மூதுரை, இதில் உங்களுக்கு தெரியும், மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது தான் பொருள். சிறந்த அறிவுகளை கூறுவதால் இந்நூல் மூதுரைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கற்றது கைமண் அளவு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கே தெரியும், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். அதாவது கலைமடந்தைனா இங்கே சரஸ்வதி தேவியை சொல்கிறாங்க. என்னதான் நம்ம படித்தாலும் அது இந்த உலகத்தில் வந்து கடுகளவு தான், சின்ன அளவு தான். சரிங்களா? வீணா வந்து நான் அது தெரியும் இது தெரியும் வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவர்களை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? எறும்பு தன் கையால் என்சான்னா, எறும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னதான் எறும்பளவு தான், அந்த எறும்போட கால் கையெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்கும், நம்ம கற்றுக்கிட்டதே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஔவையார் சொல்கிறாங்க. கைமண் அளவுனா ஒரு சரிங்களா? மெத்தனா மிகுதியாக, பந்தயம்னா போட்டி, புலவீர்னா புலவர்களை களமடைந்தைங்கிறது கலைமகள். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசாரக்கோவையோட நூல் குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆசாரக்கோவைனா பெருவாயின் முள்ளியார். அவங்க வந்து கயத்தூரில் பிறந்திருக்காங்க. ஆசாரக்கோவைங்கிறது நல்ல நூல்களோட தொகுப்பு. இதையும் ஜஸ்ட்டு ஒருக்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி பொறுத்துக்களை வந்து கேட்குறாங்க. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்கள். ஆசாரனாலே 100% ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ கரண்ட்டு மார்ச் மாதம் இப்போ லாஸ்ட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த சிலபஸ் மாற்றுலேருந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இந்த எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? 3வது டிஎன்பிஎஸ்சி இந்த சிலபஸை பேஸ் பண்ணி மார்ச் மாதம் நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் தான். சரிங்களா? பேர்டன் வந்து இது வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்னால உங்களுக்கு ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ குரூப் 2லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரி கேட்பாங்க. குரூப் 4ல் நூல் வழியே ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த தரம் ட்ரெண்டிங். இப்போ சிறுவஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யாருன்னா காரியாசன். அது உங்களுக்கே தெரியும். சிறுவஞ்ச மூலத்தோட ஆசிரியர் காரியாசன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இதில் வந்து பாடல் வரி கொடுத்துருக்காங்களா, முதுமொழி காஞ்சியோடது. இதுதான் குரூப் 2 பார்த்திங்களா. குரூப் 4க்கு ஒரு தரம், குரூப் 2க்கு வந்து ஒரு தரம். அதே மாதிரி அடுத்து முதுமொழி காஞ்சி தான் அதோட பாடல். 7ஆதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய கருத்துனா கொல்லாமை தான். இப்போ பிரியாணிக்கு தான் நம்ம வந்து என்ன போடுவோம், ஏலக்காலாம் ஸ்பைசஸ் நிறையா போடுவோம், ஆனால் அதில் வந்து கொன்று தான் போடுறாங்க. இங்கே வந்து கொல்லாமைன்னு கொடுத்துருக்காங்க. இது 2025 இப்போ கரண்ட் கொஷின், இந்த 2 கொஷினுமே. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா மூதுரை தான். சரிங்களா? மருந்து பொருட்களோட
நடந்த 2 நூல் என்னன்னா திரிகடுகம், ஏலாதி. சிறுவஞ்சி மூலத்தில் ஒவ்வொரு பாடல்லையுமே எத்தனை கருத்து? 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. அப்புறம் திரிகடுகம்னாலே 3 பாடல், ஒவ்வொரு பாடத்தில் இம்மூன்றும் இம்மூவர் இம்மூன்றும் இம்மூவர்னு வரும். சரிங்களா? அடுத்து ஏலாதி நூலாசிரியர் கனிமேதாவியார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிமொழி கோவை அப்படிங்கிறது என்ன நூல் கேட்டிருக்காங்க. மணிமொழி கோவைனா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இதுதான் மணிமொழி. சரிங்களா? அதோட அடைமொழி. சரிங்களா? அடுத்து ஔவையாரோடதை பாருங்கள். ஔவையாரோடது நூல் எது அப்படின்னா ஞானக்குரல். ஔவையார்னாலே ஞானமாக தான் இருப்பாங்க. அவங்க வயசான ரொம்ப ஞானத்தில் சிறந்தவங்க, அறிவில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எதுன்னு கேட்டால் ஏலாதி. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு ஆசிரியர் வந்து 2 நூல் எழுதியிருப்பார். யாருன்னா கனிமேதாவியர் தான். ஏலாதி. சரிங்களா? அதுதான் வந்து ஏலாதி எழுதியிருக்காரு. ஓகேங்களா? கனிமேதாவியரோட 2 நூல்கள், திணைமாலை 150, இன்னொன்று ஏலாதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாதது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி, ஆசாரக்கோவை. இதில் வந்து திரிகடுகம், சிறுமஞ்சமூலம் இதெல்லாம் வந்து மருந்து நூல்கள், வேர் நூல்கள். இது மட்டும் ஒழுக்கம் சார்ந்தவை. அப்போ ஆசாரக்கோவை தான் தவறானது. பஞ்சமூலம்னா என்ன அப்படின்னா 5 வேர்கள். இதெல்லாம் வந்து ஈஸி தான். அடுத்து 2024 குரூப் 2ல் திரிகடுகமோட நூலின் ஆசிரியர் நல்லாதனார். சரிங்களா? அவர் திருநெல்வேலியில் எங்கே பிறந்தார்? திருத்து அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுவஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். சிறுவஞ்சம், பஞ்சம்னாலே சமண சமயம் தான். ஓகேங்களா? அடுத்து திரிகடுகம் கூற்றுகளில் பொருந்தாது பாருங்கள். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. திரிகடுகம்னா 100ன்னு வரணும். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 102 அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நல்லா வாசிச்சுப்பாங்க. நம்ம டக்குன்னு கரெக்டாக இருக்குது, நல்லாதனார் கரெக்டு, 11 கீழ்கணக்கு கரெக்டு, சுக்கு மிளகு தப்பில் கரெக்டு. இதில் வந்து 100 இந்த மாதிரி கொடுத்து நம்பர். இப்போ வந்து நம்பர் கொடுத்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இது வந்து எழுத்து ஒரே மாதிரி இருக்குமா, அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகனால ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? 102 அப்படிங்கிறது என்னது? திரிகடுகத்தோட வெண்பா. அப்போ தவறானது. 100 தான் வரணும். சரிங்களா? 100 வெண்பா. அடுத்து நான்மணி மாலை அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா முத்து, பவளம், மரகத, மாணிக்கம். மணிமொழி கோவைனா ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி அந்த மாதிரி வரும். இதில் வந்து நான்மணி மாலை அப்படின்றத கேட்குறாங்க. முத்து, பவளம், மரகத, மாணிக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியானவை 2015 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி வருதான். அதுதான் வந்து ஏலாதி. கரெக்டு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏலாதிங்கிறது பாயிரம் சிறப்பு பாயிரம் சொல்கிறாங்க. அது கரெக்டு. நம்ம உடனே கரெக்டுன்னு போட்டுறக்கூடாது. இங்கே 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஏலாதினா 7க்கு அடுத்து என்ன சொன்னேன்? 8, 81ன்னு வரணும். ஓகேங்களா? அடுத்து அப்போ இது ராங். செகண்ட் ஒன் ராங். 3வது ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு மிளகு, திப்பிலி. இது கரெக்டு. ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயல்கள்லையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து அதுபோல் ஒவ்வொரு செயல்லையுமே 6 தான். 4 அடி பாடல் 6 செயல் இருக்குன்னு நல்லது இருக்குன்னா இங்கே 8ன்னு இருக்குது. அப்போ இது ராங். அப்போ என்னது? ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்டு ஒன்றும் மட்டும்தான் கரெக்டு. மற்ற 2ம் ராங். ஓகேங்களா? ஓகே. ஔவையாரோட நட்பு பாராட்டியவர் அதியமான். ஓகே. அடுத்து வந்து ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை வந்து யார் உண்டு அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து அதியமான்ட்ட சொல்லியிருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னவங்க மூதுரை தான். சிறு அடுதோல் என அடைமொழி பெற்றவர் நல்லாதனார். 3 கருத்துக்களையுமே 3 மருந்து பொருட்களையும் கூறுவது தான் திரிகடுகம். ஓகேங்களா? இது எல்லாமே ஓவரால் கொஸ்டின் தான். நல்லாந்தோனார் நெய்தல் கடியில் 33 பாடலாக பாடியிருப்பார். சரிங்களா? 2014 ஜெயிலர் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 5 வேர்கள்னாலே பஞ்சமூலம், சிறு பஞ்சமூலம். பஞ்சமூலம்ங்கிறது 5 வேர்கள். 97ன்னு சொன்னீங்கன்னா 97னா எது வரும் அப்படின்னா சிறுபஞ்சமூலம் தான். 97 வெண்பாக்களை வச்சு சிறுபஞ்சமூலம்னா 97. சரிங்களா? திரிகடுகம்னா 100 வெண்பா. அதே இது ஏலாதி அப்படின்னா 81, மூதுரைனா 31. இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதை நல்லா ஒரு தடவை சின்ன பேப்பரில் குட்டியாக ஃப்ரீயாக இருக்கும்போது இது சும்மா உங்களுக்கே தெரியுதா அப்படின்ற மாதிரி எழுதி பார்த்துட்டிங்கன்னா மைண்டில் நல்லா போய் உட்காந்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனிமேதாவியர் எந்த சமயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா கனிமேதாவியர் வந்து சமண சமயம். சரிங்களா? இப்போ ஏலாதியோட அந்த இதுவும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏலாதினா 81. ஓகேங்களா? ஏலாதினா 81 மொத்தம். ஏலாதினா 81, 7க்கு அடுத்து என்ன? சரிங்களா? மூதுரை 3 31. ஓகேங்களா? திரிகடுகம்னா 100.
ஆசாரக்கோவைனாலும் ஆசார நாள் 100 தான். ஆச்சாரமாக கழிக்கணும் 100% அப்படின்னு பார்ப்பாங்கள்ல அது. சிறுவஞ்ச மூலம்னா 97. இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன சமயம், திரிகடுகம்னா வைணவம், சரிங்களா? அது சைவம் வைணவம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம். அப்புறம் எந்த நூற்றாண்டு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க, சரிங்களா? நம்ம ஒன்றை மிஸ் பண்ணாலும் அப்புறம் அந்த கொஷின் 1 மார்க் வந்து நீங்கள் வந்து அதை சரியாக படிக்கலைன்னா அது போயிடும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ பிரிண்டில் இப்போ நம்ம அறநூல்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அறநூல்கள் வந்து 2 பார்ட்டு. இதை நீங்கள் படிக்கிறதுனால 3லேருந்து 4 கேள்வி எதிர்பார்க்கலாம், சரிங்களா? மினிமம் 3 கேள்வி, சரிங்களா? மினிமம் 3. அதுக்கப்புறம் அவங்க எத்தனை கேட்குறாங்கங்கிறது அவங்க இதுதான், அது கொஷினோட தரத்தை பொறுத்து இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கிறீங்க, என்னென்ன படிச்சுட்ருக்கீங்க, அது எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டைமை வந்து இது பண்ணுங்கள், சரிங்களா? ஒவ்வொரு நாளும் எப்படி படிக்கிறீங்க, என்ன மாதிரி டெய்லி டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை டெஸ்ட்டில் மார்க் கம்மியானாலும் திரும்ப அந்த கொஷின்ஸ் வந்து அடித்து பாருங்கள். அப்போ தான் அது மனசில் தங்கி நிற்கும், ஓகேங்களா? சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும், சரிங்களா? அதனால் டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் கிளாஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? சனி ஞாயிறு வந்து எப்போயுமே உங்களுக்கு வந்து எப்போயுமே மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும். அதில் வந்து அந்த டே 1 வீக்கில் வந்து அந்த 5 டேஸ் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அதை வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரையுமே நீங்கள் நினச்ச ஜாப் கண்டிப்பாக போகலாம், ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த 2 டே வந்து ரிவிஷன் டேவாக வச்சுக்கிறோம், சரிங்களா? அதில் வந்து படிக்காதது, டெஸ்ட்டு படித்து பார்க்காது, இந்த மாதிரி பெண்டிங் ஒர்க் இருந்தால் அதை அப்படியே அந்தந்த வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சரி, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.